ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் உண்மையாகவே சொல்கிறேன், எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் வீடியோ எடிட் பண்ணணுங்கிற ஒரு ஆசையை கொடுக்குறதே நீங்கள் பண்ணுற அந்த லைக் மூலமாக தான். ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. நீ சிரி முத. இல்லப்பா. டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? சரிங்கப்பா. ஏலகி, சந்தோஷமா இரு. சந்தோஷமா தான் இருக்கேன். நான் பாத்துக்கிட்டே சொல்லியிருக்கேன், என்ன மீறி எதுவும் நடக்காது. முழுசா நம்பலாம். அந்த புடவை ரசிக்கலை எப்படிங்க கூட்டு வரணும்னு எனக்கு தெரியும். அப்பா ப்ளீஸ்ப்பா. ஏமா அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்கப்பா. இங்க பாரு, அவன் இதெல்லாம் நினைச்சு பண்ணிருக்க மாட்டான். இந்த அளவுக்கு அவனுக்கு மெச்சூர்லாம் கிடையாது. இவனுக்கு தப்பா நினைக்காத. அவன் வேலை விஷயத்துல மட்டும்தான் அவன் கிங்கு. குடும்பம், காதலு, பொண்ணு இதெல்லாம் அவன் ஜீரோ. இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியாது. அவன் கூட இருந்தவனா எனக்கு தெரியும். பேனிக்கிட்டே தப்பு பண்ணிருக்க மாட்டான். ஏதோ ஒரு நினைப்புல ஏரியா ஒண்ணு பண்ணிட்டு போயிருக்கான். அவன் புள்ளதானு தெரிஞ்சா எந்த அப்படியே சண்டை அடைஞ்சிருவான். அவனும் அப்படித்தான். ஐயோப்பா, அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. அது எப்படிப்பா ஒரு பொண்ணு இப்படி பண்றோம், இதனால இப்பெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு விட்டுட்டு போயிருக்காரு. அவர் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றீங்க? பெண்குத்தின்னு சொல்லுவாங்க, அது சரியாக்கிறாத. அவன் ஏதோ அவசரப்பட்டு ஏதோ முடிவு எடுத்திருக்கான். பாரு, நீ இப்படி பண்றதுனால உனக்கு தான் கோவம் தீர்மே தவிர உன் புள்ள எதிர்க்காலாம். ப்ளீஸ்ப்பா, எனக்கு அவர் வேண்டாம்ப்பா. என்ன இவ்வளவு வெறுப்பா இருக்கா? இப்ப பாரு, கணவன் மனைவி காதலி எல்லாத்துக்கும் சண்டை சச்சரவு வரதான் செய்யும். அதுக்காக அவங்களை நம்ம நிரந்தரமா ஒதுக்க கூடாது. அப்பா, சாதாரண சண்டை போட்டா ஒதுக்க வேண்டாம். ஆனா அவங்க பண்ணிருக்கதே அவன் தெரிஞ்சுக்க பண்ணிருக்க மாட்டான். நான் சொல்றேன்ல, அவன் இந்த விஷயத்துல ஜீரோ தான். அவனுக்கு முழுசா காதலிக்கும் தெரியாது. அந்த பொண்ணை எப்படிலாம் பாத்துக்கணும்னு தெரியாது. ஒன்ன காதலிச்சதே பெரிய விஷயம். 2 நாள் உன் மயக்கத்துல இருந்தான். 3ஆம் நாள் அவன் வேலை பார்க்க போயிட்டான். அப்பவே எங்களுக்கு தெரியும் அவனுக்கு அவ்வளவு நேசிக்கலாம் தெரியாது. நீ பெருசா எடுத்துக்காத, அவன் தேடி வருவான். ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ்ப்பா, என்னால அவரை ஏத்துக்கவே முடியாதுப்பா. என்னால ஏத்துக்க முடியாதுப்பா. என்னால ஏத்துக்க முடியாதுப்பா. அவரை கூட்டிட்டு வராதீங்க. நான் பிள்ளை பாத்துக்கிடுவேன். சரி 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 சரி, அழாத அழாத அழாத. இங்க பாரு, இப்போதைக்கு இதை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், சரியா? தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டேன்ல, இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு இல்ல. எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு தான். இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? முடியல. பாரு, நீ சந்தோஷமா இருந்தா புள்ளையும் ஆரோக்கியமா இருக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காரா இல்லையா? எல்லா ஆம்பளை மாதிரி நீ இருந்துட்டா சராசரியா எல்லா ஆம்பளை மாதிரி நானும் நிரூபிச்சல. நீ நான் பாத்துக்கிட்டே சொல்றேன்ல. பாரு, நம்ம இன்னும் வீட்டுக்கு போனா எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துடும். பாரு, நேரம் ஆயிட்டே போகுது. நம்ம லேட்டா வீட்டுக்கு போனா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். சரி போமா? சந்தோஷம் வேற சொல்லல. பாத்துக்கிட்டேன். நீ சந்தோஷமா இருந்தாதான் குழந்தை அழகா இருக்கும், ஆரோக்கியமா பிறக்கும், சரியா? வண்டியில ஏறு. பாரு, தலை சுத்து வரும். அதனால சிக்கன் பிடிச்சிக்கன்னு இதுக்கு பிடிச்சிக்க. லைட்டா தலை சுத்து வந்தாலும் சொல்லிடணும். சரி, பொருள் இளநீர் தான் குடிப்போமா? ஐயோ, அதையும் மறந்துட்டேன். வா, சாப்பிட்டு போல. அப்படியா அந்த வயிற்றுக்கு சாப்பிடு, அப்பதான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். வா. சரி சரி, அழாத அழாத. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. அழுத குழந்தை என்னத்துக்காகும்? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. சரி 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 சரி, அழாத அழாத. பாப்பவங்க என்ன நினைப்பாங்க? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன்னு சொன்னா இல்லையா? சரி வா, வண்டியில பாத்து இருக்கியா? சிக்கன் பொடிச்சுக்கணும். சரி வா, பாத்து இருக்கியா? சத்தியமா சொல்றேன், உனக்கு என் கையாத சாவே சீக்கிரம் போட்டு தள்ளுவேன். கேவலம், மொத்த ஆம்பளைங்க மாதிரி நீ நிரூபிச்சுட்டே விட்டுட்டு போயிட்டா. இனி யாருக்கு ஏற்பாடு முடிச்சிட்டியா? இவ்வளவு கேவலம். சரி, நீ எப்படி தைமணி கூட வாழ்றாரு நான் பாக்குறேன்டா. என்னோட இதை ஏத்துக்கவே முடியல. முடிக்கிறேன்டா உன் கதையும் முத முடிக்க. அதுக்கு முன்னாடி உன் கரியரை நான் முடிக்க. கமிஷனர் முடிக்கிறேன். என்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே. வீட்டில் இருக்கும் போது என் பதவி எடுத்தேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் என் காதல் எடுத்தேன். இப்போ என் வாழ்க்கை எடுத்துக்கிட்டேன். ஏண்டா, பாசங்க பேர்ல என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டேன். நீ என்கிட்ட இருந்து பதவியை பறிக்கும் போது கூட எனக்கு வலிக்கிறடா. ஆனா என் காதலிக்கு என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன பாரு, அப்ப கூட நீ நல்லா இருக்கும்னு நினைச்சேன்டா. நீ சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். வாழ்க்கையில தோத்து போடுவேன்.
நமக்கு அது வாழ்க்கை இல்லாம நல்லா இருந்துட்டு போட்டுன்னு விட்டு கொடுத்தேன். ஆனா நீ என் வாழ்க்கையை தட்டி பார்த்துட்டே. சரி, இவ்வளவு கேவலமான ஜென்மமாடா நீ. சரி, ஏண்டா உனக்கு பொண்ணோட கிடைக்காது. ஏன்னா என் வாழ்க்கையில அந்த குறுக்க வந்த சத்தியமான போட்டு தரல. சத்தியமான நான் போட்டு தரல. ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் தேன்மொழியை பறிப்பேன். உன் பதவியை பறிப்பேன், உன் வாழ்க்கையை பறிப்பேன், உன் காதலை பறிப்பேன். உன்னை நடு ரோட்ல கோட்டிக்காரனா ஆளைய விட வேண்டாம். இந்த ஜெயராஜ் பழி வாங்கினா எப்படி இருக்கணும் உனக்கு தெரியாது இல்ல. உன்னை பைத்தியக்காரனா யாருமே இல்லாம நடு ரோட்ல உன்னை ஆளைய விடல. நான் ஜெயராஜே இல்ல. இனிமேல் நீ பட போற பாட்டை மட்டும் பாருடா. உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சு தனி மரமா உன்னை ஆக்கல. ஏண்டா இன்னொருத்தன் பொருளை தொட்டோன்னு நீ நினைக்கணும். அடுத்தவன் பொருளை தொட்டவனுக்கு உன் நிலைமை தான் நான் காட்ட வேண்டாம். பார்த்துக்கிட்டே நான் விட்டுட்டு போனது உங்க மேல உள்ள நம்பிக்கை இல்லடா. அது நீ உனக்கு சொந்தமாக்கிட்டல. இனி எப்படி மன்னிப்ப? எப்படா இனி உன்னை நான் வாழ விடுவேன்? மொத்த வேலை உன் வேலையில கை வைப்பேன். அப்புறம் உன் குடும்பம் பார்த்துக்கிட்டே யாட்டி இவன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு. ஏண்டா ஜெயராஜ் போற தொட்டனு நீ கொதறணும்டா. என் கால இருந்து விழுந்தா நான் மன்னிக்க மாட்டேன். உனக்கு அன்னைக்கு நான் கொடுக்க போற தண்டனை மரண தண்டனை. உன் சரீரத்தை ரெண்டாக்கி என் கால போடல. நான் ஜெயராஜ இல்ல. குறிச்சிட்டேன்டா உன் மரணனால. சீக்கிரம் போடுவேன். சரி சரி, உரமுக்கு போ. இங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. எங்க போயிருந்தேன்னு கேட்டா காலேஜ் விஷயமா போயிருந்தேன் சொல்லி. ஒருவேளை அதே மீறி பொடுத்தப்ப வண்டியில வந்தேன்னு யாராவது கேட்டா ஆமா பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன் கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லிடு. சரிங்கப்பா. இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். நம்ம அந்த புடவை ராஸ்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் சொன்னாதான் நல்லா இருக்கும். இப்போ ஏதாவது பண்ணோம் அவனை எல்லாரும் வெறுத்துருவாங்க. ஒரு அவனை இங்க வாழ விட மாட்டாங்க. சரியா? நீங்க ரெண்டு சேர்ந்து வாழணும். அதான் என் ஆசை. அதனால அவன் வந்ததுக்கு அப்புறம் விஷயத்த சொன்னா போதும். 2-3 பெரிய ஆபீசர்லாம் சொல்லியிருக்கேன். அவனை பத்தின தகவல் கிடைச்சா எனக்கு சொல்லுங்கன்னு. போனை எடுக்க வேற மாட்டேங்கிறான். நான் சீக்கிரம் கூட்டு வந்துடுவேன். இன்னும் 1 வாரம் 2 வாரம் தான். அதுக்குள்ள கூட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் சந்தோஷமா எல்லாத்தையும் சொல்லிடலாம். அது வரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். நான் இப்படி ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போனது வந்தது எதுவும் தெரியக்கூடாதுன்னு. சரிங்கப்பா. அப்பா சாரிப்பா. ஏமா? என்னால உங்களுக்கு எவ்வளவு சிரமம்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க சந்தோஷமா இரு. டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல சந்தோஷமா இருந்தா புள்ள நல்லா இருக்குமா. ஏன்னா ஏதாவது ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. தேவையில்லாம எதையும் யோசிச்சுட்டே இருக்காத. சரி, நான் வேற தேர்மொழி விட்டுட்டு வந்தேன். தேடிட்டு இருப்பா. நான் வரேன்னா அவளை வேற நான் கவனிக்கணும். அப்படியே விட்டுட்டு வந்தேன். சரிங்கப்பா. நீ போ. தயவு செய்து எதுவும் சொல்லிடாத. யாராவது கோபப்படுத்தி கேட்டாலும் சொல்லிடாதன்னா. இல்லப்பா, சொல்ல மாட்டேப்பா. சரி, போய் ரெஸ்ட் எடு. அந்த சோப்புல மாத்திரை சொல்லல, அது நேரமா போட்டுரு. அதான் விட்டமின் மாத்திரை. அது ஒரு நாளைக்கு 1 தான் போடணும். நமக்கு பேரு 7 பேருக்கு தாரேன். நான் பாத்துக்கிறேன்ப்பா. பாரு, கரெக்ட் எதுக்கு மாத்திரை சாப்பிடு. எதுவும் மிஸ் பண்ணிடாத. சரிங்கப்பா. யாராவது வேலை செய்ய சொன்னா செய்யாத. நான் பாத்துக்கிறேன். சரிங்கப்பா. 5 மாசம் கொஞ்சம் கவனமா இருந்துட்டோன்னா அப்புறம் ஒண்ணும் செய்யாது. எனக்கு ஏதோ ஆயிட்டு தாங்க முடியாது. கேட்டியா? இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரி, நான் கிச்சன்ல போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நீ ஒரு ரூம்ல இரு. அதான் சாப்பிடல. நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். போ. நான் போட்டு சாப்பிடுவேன்ப்பா. வேண்டாம் வேண்டாம். இந்த மாதிரி யாராவது உன்னை கவனிக்கணும். யாரும் இல்லைல்ல. நான் பாத்துக்கிறேன். நீ போ. உங்களுக்கு சங்கடமா இல்லையாப்பா? என் பிள்ளைக்கு நாளைக்கு நான் செய்ய தான் போறேன். நீ என் பிள்ளை தானே. போ. சரிங்கப்பா. தேங்க்ஸ்ப்பா. நீங்க இல்லைன்னு சத்தியமா நான் செத்தே போயிருப்பேன் என் பிள்ளையோட. என்ன பேச்சு பேசுற? அப்ப நான் இருக்கல. நல்ல பிள்ளைல. போ. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்போம். அப்போ பாத்துக்கிட்டேன்னு சொல்றேன்ல. நீ போ. சரிங்கப்பா. அட, என் செல்ல பொண்டாட்டி, என் தங்க பொண்டாட்டி. என்னடி வெளியில வந்துட்டா? வா, உள்ள வா, உள்ள வா. நான் வெளியில வந்தா பல ஒண்ணு வெளியில வரும் போலக்கு. என்னடி? வா, வா. என் தங்க பிள்ளை அங்க வா. என் தங்க பொண்டாட்டில, என் வயிற பொண்டாட்டில. என்னடி? என்ன இங்க வந்து நிக்க? தேன்மொழி, தேன்மொழி, ஏடி தேன்மொழி. கோமா இருக்கல. எதுக்கு? ஏண்டி கோமாவா இருக்க? என்னடி ஏண்டி பிள்ளை கோமா இருக்க? என் பொண்டாட்டி இருக்கு கோமா இருக்கா? என் தங்க பொண்டாட்டி இருக்கு கோமா இருக்கா? இப்போ என் பொண்டாட்டி கோமா தான் எனக்கு என்ன பயமா இருக்கு. ஏண்டி? என் தங்க பிள்ளை அங்க வா. ஓய், என்ன? எதுக்கு இந்த மாயமால பேச்சு? என்ன சொல்ற? என்னடி இங்க வா. எதுமே தெரியாம நடிச்சிட்டு இருக்கீங்க. எந்த தப்பு மறைக்கிறதுக்காக இப்படி நடிக்கீங்க? அப்பா, நான் என்னடி தப்பு பண்ணேன்? ஒண்ணு இல்லடி. தப்பு செஞ்சவன் தான் இப்பெல்லாம் நடிக்கணும். எதுக்கு இந்த நடிப்பு? நார்மலா இருங்க. பார்க்க சகிக்கல.
ஏய் என்ன என்ன சொல்ற நீ? நடிக்காதீங்க. நடிக்கணும். ஒருவேளை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு என்னடி என்ன இங்க வா. சரி நம்ம வெளியில போன சொன்னா போமா? நான் வரல. இல்ல நம்ம வெளியில போலாம். உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம் சரியா? சரி சீக்கிரம் கிளம்பு வா போவோம். இப்பவே போனா சரியா இருக்கும் வா. நான் வரல. இல்ல நீ வா. நீ ரொம்ப டென்ஷன் இருக்க வா. ஓ வெளியில கூட்டு போனா எல்லாம் சரியாயிருமா? ஐஸ் வச்சு சின்ன பிள்ளைக்கு ஐஸ் வாங்கி கொடுத்து கூட்டு வந்த மாதிரி கூட்டலான்னு பாக்கீங்க. அது என்னடி என்னாச்சு உனக்கு? என் தங்கம் அங்க வா. நீ டென்ஷன் ஆகக்கூடாது. இங்க வா. நீ சந்தோஷமா இருக்கணும்ல. இங்க வாங்க. ஏன் எனக்கு துத்துற போற? இங்க தள்ளி வாங்க. மாட்டேன். ஆமா மாட்டா. இங்க வாடி. என் தங்க பண்ணட்டில என் வயிறு பண்ணட்டில. எப்படி இப்படிலாம் ஐஸ் வச்சு பேசுறீங்க? என்ன பேசுற? அப்போ இதே மாதிரி பேசும்போதெல்லாம் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்ததா கொஞ்சிருக்கீங்கல்ல, அதை மறைக்கிறதுக்கு இந்த கொஞ்ச வேலை. என்ன என்ன வார்த்தை பேசுற நீ? என் தங்க பொண்டாட்டில என் வயிறு பொண்டாட்டில என் தங்கம் இது. நீ என்ன கோபப்பட்டாலும் நான் கோபப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு கோபப்படுறதுக்கு தகுதியே இல்லை. அப்படின்னா தப்பு பண்ணிருக்கீங்க. இல்லடி நீ எனக்கு பண்ணிருக்க தியாகம் அப்படி அதுக்கு சொல்ல வந்த. எவ்வளவு தியாகம் பண்ணிருக்க. அப்படிப்பட்டவங்கிட்ட போய் நான் கோபப்பட முடியுமா? எனக்கு இப்போ எப்பவுமே உங்ககிட்ட கோபப்படுறதுக்கு தகுதியே இருக்காது. நீ பண்ண தியாகத்துக்கு முன்னாடி எப்பவும் ஒண்ணுமே இல்லை தங்கம். என் பிள்ளை எனக்கு உசுரை கூட கொடுப்பாள. உசுரை வர கொடுத்தால உன் தியாகத்துக்கு ஈடாக மாடி. அதுக்குதான் திருப்பி பரிசு கொடுத்துட்டு இருக்கீங்களா? என்ன என்ன நீட்ட கிளம்பி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப வரேன்ட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க. நம்ம என்ன பிளான போட்டுக்கறதே மறந்துட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல என்ன ஏத்தி விடுங்க. உங்களை போத்தல எனக்கு ஆர்வமா இருக்கு. அசிங்கமா இருக்கு. அப்ப நான் தன்னதே ஏமாத்திக்கிட்டு தான் இருந்திருக்கேன். என்னடி இங்க ஒதுங்கி போற? இங்க வாய. நான் இங்க பாரு. இங்க வாய. சாரிடி வாடி. உங்களை போத்தல எனக்கு ஆர்வமா இருக்கு. அப்படிலாம் சொல்லாதடி. அப்படிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணிட மாட்டேன். அது உனக்கே தெரியும். சந்தர்ப்பமும் சூழ்நிலை வேணா உன் பார்வைக்கு நான் அப்படி தெரியல. நான் மனசார சொல்றேன்டி. சத்தியமா நான் தூய்மையானவன். மனசுல நான் தூய்மையானவன்டி. சந்தேகப்பட்டு ஒரு வார்த்தை கூட விட்டுறாத. செத்து போயிடுவேன். வார்த்தையை விட்டுறாதடி. செத்து போயிடுவேன். இது மட்டும் நம்பு. நான் எந்த தப்பும் பண்ணிக்கிட மாட்டேன். சத்தியமா சொல்றேன். நான் எந்த தப்புமே பண்ணிக்கிட மாட்டேன். என்னால எந்த தப்பும் பண்ண முடியாது. தப்பே பண்ணாதவங்களை நீ இந்த தப்பு பண்ண இந்த தப்பு பண்ணன்னு சொன்னா அவங்க மனசுல செத்து போயிடுவாங்கடி. ஏன்னா பாவத்துக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரம். செஞ்சுக்கிட மாட்டாங்க. சாகடிச்சிடாதடி. ஏய் இங்க வா. இங்க வாய. திரும்ப வேண்டாம்னு சொல்லணுங்க வாய. எனக்கு உங்களை போத்தல கோபப்பட்டுக்கிட்டு வருது. போங்க வெளியில. கத்தாதிரி உடம்பு எடுத்துக்கிட்டே அவன். நான் என்னடி பண்ணுன? என் மனசாட்சி நான் நல்லவன்னு சொல்லுது. நீ இவ்வளவு டென்ஷனா இருக்கும் போது நான் எங்கேயும் போக முடியாது. உன்னை சமாதானப்படுத்தணும். நான் ஏதாவது தவறு இல்ல நான் தவறு பண்ணல. அது போது நம்பு. உனக்கு நல்லா தெரியும் பொண்ணு எந்த தவறும் பண்ணிக்கிட மாட்டானே. தயவுசெய்து என்ன நம்பு. அவன் நம்பிக்கை வச்சிடாத. தங்கிக்கிட மாட்டேன். என்ன முழுசா நம்பிடு. போதும். உன்கிட்ட நான் கேட்கறது மட்டும்தான். என்ன முழுசா நம்பிடு. நீ முதங்க வா. என் பொண்ணாட்டி கோவப்பட்டா கூட அவ்வளவுதான். உண்மையில பேர் அழிக்கிறாண்டி. கண்ணுல கோத்த பாரு. என் தங்கம். சரி இன்னைக்கு பொண்ணா உங்களதான் இருக்கும் பாரு. கட்டி பிடிச்சிட்டு உன்னை இருக்க கட்டி பிடிச்சி ஆசை தீர கொடுத்துட்டே இருக்கணும். இங்க பாரு. உனக்கு அந்த ஃப்ராக் ரொம்ப பிடிக்கும்ல? போய் ஃப்ராக் போட்டுருப்போம். எனக்கு ஃபுல்லா நூல இருக்கலாம். நானே போட்டு விட்டா சொல்ல ஜாலியா இருக்கணும். எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா இருக்கணும். இந்த கோமே வேண்டாம். ஜாலியா கட்டின பெரிய மாதிரி இருக்கா? நீ அந்த குட்டி ஃப்ராக்க போட்டுட்டா அது அழகா இருக்கும். இந்த பொண்ணு தெரிய விழுந்துருவான். அந்த அளவுக்கு இருப்பா. அழகு ரதி அப்படி கொள்ளு வரல. நானே அந்த ட்ரெஸ் போட்டு விடுவேன். அந்த தட்டு பார்த்து ரசிச்சு போட்டு விடுவேன். அதுக்கு இந்த சேலை இணைஞ்சதா இருக்கும் பார்த்துக்க. என்ன பண்ற? இல்ல நானே பாத்துக்கிறேன். விடு. உனக்கு எந்த வேலையும் இருக்க வேண்டாம். இன்னைக்கு புள்ள விடிய இதுக்கு மட்டும் தானே நான் வேணும் உங்களுக்கு. உன்னை சமாதானப்படுத்தலாமேனே. சந்தோஷமா இருந்தானே நீ சந்தோஷமா இருப்பல.
நான் உன் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேன்ல. நானும் நீயும் ஒன்னா கலந்து இருந்தா நீ மனசோட சந்தோஷமா இருப்பேன்ல. அப்படின்னு நினைச்சிட்டீங்கல்ல? ஒரு சொல் பொண்டாட்டிக்குள்ள அதுதானே ரொம்ப முக்கியமானது. அதுலதானே இன்பமும் காதலும் கலந்து இருக்கும். உடலாலும் உள்ளத்தாலும் எல்லாராலையும் உடலோடு இணைய முடியாது. உடலோட உள்ளத்தோடு இணையணும்னா அவங்க ஆத்மாத்மாவா நம்ம கூட இருக்காங்கன்னு அர்த்தம். வெறும் உடம்புக்காகனா ஆசை தினம் தூரம் போயிடுவாங்கடே. நான் என்னைக்கு உன்னை விட்டு தூரம் போனேன். இன்னும் அதிகமா உன் மேல எனக்கு காதல் வந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு இன்னும் உன் மேல காதல் அதிகமாகுது. ஏன் உசுறு, ஏன் சரீரம், ஏன் ஆத்மா அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ள வரும். உன்னை அப்படியே கட்டி அணைச்சி என் மார்போடு அள்ளி அணைக்கும் போது என் ஒட்டுமொத்த உலகமே நீதான் எனக்கு தோணும். உன்னை விட எனக்கு இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாதுன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு என் மார்போடு அள்ளி அணைச்சு உனக்கு எனக்கு தெரியும். நீ என்ன இந்த வார்த்தையை சொல்லிட்ட. அப்போ உன் மேல இருக்கிற காதலும் அன்பும் பல மடங்கு அதிகமா இருக்கும். எனக்குன்னு பிறந்தவா, என் கூட வாழ்றவா, எனக்குன்னு சொந்தமானவான்னு அது ஒரு தனி பாசம் இருக்கும். நீ வேற இச்சைக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு புனிதமான ஒரு சமுதாயத்தை போய் அசிங்கப்படுத்துற. காதலுங்கிறது வெறும் காமம் மட்டும் இல்லடி, அதுக்கும் மேல உணர்வுபூர்வமா ஆத்மாத்மாவா கலந்தது. அசிங்கப்படுத்தாதே. இப்பெல்லாம் பேசாத. சரி வா, என் தங்க வா. இப்ப மொத்த முடியல. அவ்வளவுதானே? வாங்க, எடுத்துக்கோங்க. என்னடி இப்படி சொல்லிட்ட? அசிங்கமா இருக்குடி. என்ன பத்தி அப்படி சொல்ல? அழகி விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீ தூர போயிரு. அழகி விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீ ஒதுங்கிரு. உனக்கு இதெல்லாம் சரி போட்டு வராது. நீ சின்ன அவமானத்தை கூட தாங்கிக்கிட மாட்ட. அதுவும் பொம்பளை விஷயங்கள்னா நீ சுத்தமா தாங்கிக்கிட மாட்ட. அது என்ன மாதிரி உனக்கு தான் சரிப்பட்டு வரும். நான் எப்படினாலும் சமாளிச்சு மேல வந்துடுவேன். இன்னொன்னு நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன். என்ன நம்புனா நம்ம மட்டும் பொங்கிட்டு போய் கொடுக்க. நீ அப்படி இல்லை. நீ இந்த மாதிரி விஷயத்தை தாங்கிக்கிட கூட மாட்டேன். நீ அழகி விஷயத்தை இருந்து விலகிறேன். ஜெயராஜை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவளுக்கு என்னென்ன பண்ணுமோ தெரியும் நான் பண்றேன். உனக்கு தெரியுமா? தேன்மொழிக்கும் தெரியும். எப்படி சொல்ற? நாங்க கேட்டுட்டோம்டா. இப்ப தேன்மொழி உண்மையா சந்தேகமா படல. அவளுக்கு சந்தேகப்பட தெரியவும் செய்யாது. என்ன சொல்ல தெரியுமாடா? அவன் மேல உயிரே வச்சிருக்க. உலகமே வந்தாலும் எதிர்ப்ப. சிங்கமா சொல்லிட்டாரு. முழுசா புள்ளி 8வது மாசத்துல பறி கொடுத்திருக்கா. அந்த புள்ளிய கையில வாங்குறதுக்கு முன்னாடியே அதான் உலகத்துல மிகப்பெரிய கொடுமைடா. அவ இப்ப மனநோயில இருப்பா. அவ வெளியில கட்டிக்காம இருந்ததே உனக்காக தான். இப்ப மனசுல செத்து போயிருக்கா. அவளுக்கு இப்ப யார் சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்காது. அவ எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் மெச்சூர்டா இருந்தாலும் அவளால இதை ஜீர்ணிக்க முடியாது. மத்தவங்க சந்தோஷத்துக்கும் நம்ம துக்கத்துக்கும் என்ன சம்பந்தம் அவளால யோசிக்க முடியாது. அதுவும் நீ அவளை விட்டுட்டு அழகிய கவனிச்சதே அவளுக்கு இன்னும் இந்த கோத்தை உண்டாக்கி இருக்கு. நமக்கு இப்படி ஆன போய் தானே அழகிய நல்லா கவனிச்சுக்கிறதானே அவளுக்குள்ள ஒரு எண்ணம். அவ என்னைக்குமே அவளை தப்பா நினைக்கவே மாட்டா. அவளை சீப் டைரக்ட்ல அவ கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் பக்கத்து போய் நின்னா உடனே அவங்க சந்தேகப்படுங்கிற புத்தி அவளுக்கு ஒரு துளி கூட வராது. நீயும் அழகிய ஒரே ரூம்ல இருந்தா கூட அவன் சந்தேகப்பட மாட்டா. ஏன்னா அவளுக்கு சந்தேகப்பட தெரியாது. பல வழிகளையும் அவமானங்களையும் தாண்டி வந்தவாவா. அவளுக்கு தெரியாது. அவ புள்ளைய பறி கொடுத்ததுல தானே அப்படி நடந்துட்டு இருக்கா. ஏன் காலையில என்கிட்ட கூட சண்டை போட்டா, ஆனந்திட்ட சண்டை போட்டா. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். நீ அப்படி புரிஞ்சுக்க. இன்னும் கொஞ்ச நாள் அவளுக்கு இன்னொரு கொள்ள தங்கிட்டுனா இதை மறந்துடுவான். அவ இந்த வார்த்தையை சொல்றானே நான் எப்படி அவரை நெருங்கி போக? காலைல கூட விழு, தப்பே இல்லை. அவன் உன் உயிரு, உன் உசுரு, உன் சந்தோஷம், உன் உலகம், உன் பொண்டாட்டி மோத. அவ காலில் விழுந்தாதே அதை சேரத்துக்கு வழி பாரு. ஒரு இந்த மாதிரி பிரச்சனை இருந்து வெளியில வா. மித்த நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது. போய் அவளை சமாதானப்படுத்தி சேரத்துக்கு வழி பாரு. பாரு, இல்லைன்னா கொஞ்ச நாள் வெளியில எங்கேயா கூட்டு போயிட்டு வா. இங்கே காஷ்மீர்லாம் போகணும்னு ஆசைப்பட்டல, ஹனிமூன் மாதிரி போயிட்டு வா. பிள்ளைங்களை நான் பாத்துக்கிறேன். ஒரு 10 நாள் வெளியில போயிட்டு வா. சந்தோஷமா இரு. கண்டிப்பா குழந்தை தங்கும். அப்புறம் பாரு, அவ பழைய தேன்மொழியா வந்து நிப்பா. இப்படியே அவன் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா நிச்சயமா சொல்றேன் அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அவ பாவம்டா. பாவம் தெரியுதுல்ல. அவ பேசணும்னு வந்து அழுதுகிட்டு இருக்கா. அவன் என்ன அடிச்சு கூட தங்கிருப்பா. அவன் இந்த மாதிரி சொல்லலாம். அது எனக்கு அருவருப்பாயிட்டு. அது உனக்கு பழக்கம் இல்லாத ஒண்ணா அதை சொன்ன உனக்கு ஏத்துக்க முடியல. இங்க பாரு, அவன் என்ன பேசினாலும் சரி இந்த காதுல இருந்து வாங்கி இந்த காதுல விட்டுரு. அவன் கிட்டத்தட்ட இப்ப நோயாளி. ஒரு நோயாளிகிட்ட போய் உன் குளத்தை காட்டுவியா? போன போய் சேர்ந்து பழிய பாரு. எப்படியாவது சேர்ந்துரு.
கொஞ்சம் மனநோயிலிருந்து வெளியே வந்துருவா. அவ இப்போதைக்கு வேண்டாங்கிறாளே, அவ அப்படிதான் சொல்லுவா. நீ ஆம்பளை தானே போ. அவளை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாடா. அண்ணா அவன் மனநோயில இருக்கா. முதல்ல அவளுக்கு விடுதலை வேணும்னா இன்னொரு குழந்தை வேணும். ஒரு குழந்தை மறக்கிறதுக்கு இன்னொரு குழந்தை தேவைப்படுது. டேய், அவளுக்கு விருப்பம் இல்லட்டாலும் பரவாயில்ல, நீ ஆம்பளை தானே முயற்சி பண்ணு போ. அது வந்து நான் சொல்றேன்ல, வீட்டுல இருக்க சங்கடமா இருந்தா வெளியில போ, கூட்டு போ. அது வந்து நீ அதுக்கு மேல தயங்குற. வீர சூழல் நடந்த விஷயத்துல அது அவளே ஒத்துக்கிட்டா. ஓ, அவ இருக்க மனநிலையில இப்ப இல்ல, இன்னும் 10 வருஷம் தொடர மாட்டான். நீ தான் பண்ணணும் போ. டேய், நான் வெளியிலேயே கூட்டு போயிருந்தேன். சரி கூட்டு போ. சிரிக்காம நீ தான் அவமானம் தாங்கிட மாட்டியா? வேற அழகி விஷயத்தை எதுக்கு நீ கையில எடுத்த? அது என் அப்பா அப்பால கூப்பிடுது, நான் எப்படி அப்படி இந்த பிள்ளைய விட முடியும்? அவ கூப்பிடும்போது என் பொண்ணு தமிழரசி பண்ண மாதிரியே தோணும். என் பிள்ளைய நான் அப்படியே விட்டுருவேன். என் பிள்ளை மாசமா இருக்கான நான் எப்படி கவனிச்சிருப்பேன். அப்படிதான் அந்த பிள்ளையும் அதான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நான் தான் ரிஸ்க் எடுத்தேன். ரிஸ்க் எடுத்த சரிதான், ஆனா இந்த விஷயத்துக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். ஆனந்திக்கு தெரிஞ்சா என் வீக்னஸ் தான் ஏற்கனவே எல்லாத்துக்குமே தெரியுமே. என் வீக்னஸ் ஆனந்திக்கு தெரியும், அவ அதை ஈஸியா எடுத்துக்கிடுவா. என்ன பண்ண, திருடனுக்கு வாக்கப்பட்டா அமைதியா தானே இருக்கணும். அப்படிதான் ஆனந்தி நிலைமை. நான் ஏதாவது பண்ண கூட பண்ணிருப்பேன்னா நம்புவா. என்ன வெளியில காட்டு கொடுக்க மாட்டா, அவ்வளவுதான். அவளை காதல் போய் ஒடிக்க என் மேல காட்டு கொடுக்க மாட்டால. அப்படியே அப்புறம் நான் உண்மை சொன்னா ஏத்துக்கிடுவா. அதையும் முழுசா நம்புவா. சரிடா, இனிமேல் அழகி பக்கத்தையும் போவாத, அழகிய கேர் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன். நான் ஒரு ஹாஸ்பிட்டல தான் காட்டினேன், இங்க காட்டல. அப்படியா? இங்க என்ன ஏதாவது சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அதான் அங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனேன். இன்னும் 2 வாரம் கழிச்சு கூட்டிட்டு போனோம். நான் பாத்துக்கிறேன்ல, இனி நான் பாத்துக்கிறேன், நீ சும்மா இரு போ. திரும்பி சமாதானப்படுத்து போ. சரிடா, நான் லீவ் போட்டுட்டு வெளியில கூட்டு போறவள. சரி, இந்த லட்சுமி இருக்குல்ல, அந்த லாட்ஜுக்கு கூட்டு போ. அவங்க அது நல்ல சேஃப்டிடா, ஃபேமிலியில நல்லா தங்குவாங்க, ஒரு பிரச்சனை இல்ல. இன்னொன்னு அது நல்லாவும் இருக்கும். அவர் எனக்கு தெரிஞ்சவதான், நான் கால் பண்ணி ரூம் புக் பண்ணிடுறேன். செலவாகுமே, அதெல்லாம் ஆகாது. நான் அவருக்கு நிறைய வேலை பார்த்திருக்கேன். அந்த லாட்ஜ் சம்பந்தமான கேஸ்ல என்கிட்ட தான் வரும். அதான் நான் பாத்துக்கிறேன், ரூம் புக் பண்ணி தரேன் போ. சரிடா, என் பிள்ளைய மட்டும் நான் கூட்டு போயிடுறேன். போடா தனியா. என் பிள்ளை நான் இல்லாம இருக்கக்கூடாது. அதுல என் மொபைல வலை வீசி தேடுவா. ஒரு நாள் தேடுவா, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. சும்மாவா கிளம்புடா, நீ எப்பதான் சந்தோஷமா இருப்ப போ. சரிடா. பாவம், உண்மையிலே ரொம்ப நல்லவன். எப்பா, எந்த புள்ளியும் யாருக்கு பார்த்துக்கிட மாட்டான். சொன்னதுக்கே அவனுக்கு வாமிட்டு வருது. நான்லாம் இந்த விஷயத்துல பாயும் புலி. என் அண்ணன் என்ன லட்சணமா இருக்கான் பாரு. இருந்தாலும் நான் முடிவு கொஞ்சம் குறைச்சுக்கிடணும்ப்பா காதல் விளையாட்ட. செம்பவலி பிள்ளை பாவம், காலையில வேலைக்கு போயிட்டு எனக்கு சீக்கிரம் வா, நேரம் ஆகுது. இவ இன்னைக்கு நம்மள வெளிய அனுப்பாம விட மாட்டான்னு நினைக்கிறேன். எடி மீனா, அவ அதான் கம்பெனி வைக்கிறேன்னு ஓடிக்கிட்டு கிடக்கா. ராப்பகல அதை உடைச்சிட்டு கிடக்கு. இவங்க உள்ள என்ன பண்ணிட்டு கிடக்கா? எடி மீனா, இப்ப வெளியில வரல, தூக்கி போட்டு மிதிச்சறேன் பாத்துக்க. நான் இப்ப கொஞ்சம் பொறுப்பாயிட்டம்ல, அதான் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ ஐயோ ஐயோ, பொறுப்பா இருந்தானே வீட்டை அங்க அலங்கோல படுத்துட்டானே அர்த்தம். எடி, என் கிச்சன்ல இருந்து கை வச்சா. ஓ மை காட், இன்னைக்கு நான் பொறுப்பா இருந்தா மட்டும் அங்கங்க உழைப்பிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன தட்டி உழைப்பிச்சிட்டு வந்த? என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தருதுன்னு கேட்டேன். சரி, வேலை அந்தந்தால கிடக்க, நம்மளால முடிஞ்சது செஞ்சு வச்சுட்டு போமேன்னு செஞ்சு வச்சா என்ன குழப்பி வச்சானா? எட்டாவது வீடு அலங்கோலமா இருந்துச்சுன்னு வச்சுக்க, செம்பவலி தூக்கி போட்டு மிதிச்சிருவா. அவளுக்கு நானே தூக்கி போட்டு மிதிச்சுவேன். நேத்தான் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன். என்னடி பண்ணுன? என்னடி பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணலன்னு க்ளீன் பண்ணி வச்சிட்டேன்னு சொன்ன. டப்பாவெல்லாம் எடுத்து ஒதுங்க வச்சேன். எந்த டப்பாலாம்? அதான் வேஸ்டா நிறைய டப்பா இருந்துச்சே, அழுக்கா. அதெல்லாம் அழுக்க உள்ள டப்பா இருந்துச்சா? அப்படி எந்த அழுக்க டப்பா உள்ள கிடையாது. நீ கூப்பிட்ட மீன குட்டி, அவன் மசாலா டப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா. யம்மா யய்யா, மசாலா டப்பா போய் என்னடி பண்ண? அதெல்லாம் மசாலா டப்பாவா? ஒரே அழுக்கா இருந்தது. அழுக்கா இருந்துச்சா? மஞ்சள் பொடி வத்தல் பொடிலாம் எப்படி இருக்கும்? என்னது மஞ்சள் பொடி வத்தல் பொடி டப்பாவா? அது நான் அழுக்கா இருக்கு நினைச்சிட்டேனே. நல்ல நேரம் தூரலாம் போடல, எடுத்து ஒரு வாரமா வச்சுட்டு வந்துட்டேன். உன்னை யார்கிட்ட அந்த வேலை செய்ய சொன்னதே? நானா தான் செஞ்சேன். உன்னை யார்கிட்ட இப்படிலாம் வேலை செய்ய சொன்னதே? நானா தான் செஞ்சேன். அதான் கேட்டேன், உனக்குள்ள இருந்துகிட்டு யார்கிட்ட இப்படி செய்ய சொன்னதே? நானா தான் செஞ்சேன். அவ மூளை அவளை இருக்க விட்டுருக்காரு. இங்க பாத்தறே, நீ ஏன் அர்த்தங்களுக்கு போக மாட்டேங்க? நானும் போக வரணுமா? யாரோ வீட்ல பொறுப்பா இருக்கதே, அத பொறுப்பா இருக்கலாமே உள்ள போனேன். அத பொறுப்பா எல்லாரும் பாத்துட்டே. உனக்கு கிச்சன்ல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்குது. ஏது நான் ஒதுங்க வச்சா நீ அங்கோலப்படுத்துறது? எனக்கு என்ன தெரியும்? அழுக்கலுக்கு டப்பாவா வச்சிருக்காவல, அதற்கு ஒரு குப்பையில போடுமேன்னு போட்டேன். அது ஒரு குத்தமா? ஏது மஞ்சள் பொடி வத்த பொடி மல்லி பொடி சீரக பொடி உனக்கு அழுக்கலுக்கு டப்பா வாட்டி? வெளியில இருந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. திறந்து பாத்தியாடி? ஏச்சி, அழுக்கு டப்பாவா யாரா திறந்து பாப்பாவளா? அடியே, அது மசாலா பாட்டி. அது எனக்கு தெரியும். அழுக்கலுக்கு டப்பாவா இருந்துச்சு, நான் குப்பையில போட்டுட்டேன். அவ்வளவுதான். இன்னைக்கு நீ செத்த மவளே. தமிழே, என்ன? சரிங்க, எனக்கு டியூட்டிக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். அது வந்து
பையன் உள்ள வில்லங்கத்தோட வந்திருக்காரு. அதை இழுக்கும் போதே தெரியுது. தமிழ்னு சொல்லும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். வில்லங்க வீடு தேடி வந்திருக்குக்கா, பாத்துக்கலாம். தமிழே, சொல்லுங்க. அது வந்து பரவாயில்ல, எதுனாலும் சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல. அக்கா உள்ள வாக்கா. நான் சொல்லல. தமிழே, அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஐயா, அப்படியா? என்ன செய்யுது? என்ன தமிழ், நல்லா இருக்கியா? நல்லா இருக்க மேனி, உள்ள வாங்க. என்ன செய்யுது உடம்புக்கு? என்ன அது ஏன் கேட்க? என்ன பண்ணுதுன்னு எனக்கே தெரியல. வீட்டுல தனியா இருந்திருக்கா, நெஞ்சு படபடப்பா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? அதான் டாக்டர் கொஞ்ச நாளைக்கு தனியா இருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதான் பிசினஸ் விஷயமா அப்பப்போ வெளியில போயிருந்தாரு. அக்கா மட்டும் தான் வீட்டுல இருக்கா. ஏற்கனவே அண்ணனே நம்ம வீட்டுக்கு வந்துட்டா. அதான் அக்கா மட்டும் எதுக்கு தனியா இருந்துகிட்டு, அதான் அக்காலையும் நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு அக்கா நம்ம வீட்டுல நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டுமே. என்னக்கா நீங்க என்ன ஊஞ்சல் கட்டி ஆடிக்கிட்டு இருக்கியா? உங்க அக்கா ரெஸ்ட் எடுக்கணும் மாமா. அக்கா கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அங்க தனியா இருக்க போய் தான் அக்காவுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. இங்கன்னா நம்ம வீட்டுல எல்லாரும் இருக்கும், அக்கால பாத்துக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல. அதான் அக்கால கூப்பிட்டு வந்துட்டேன். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, அனன்யா சும்மா தானே நம்ம வீட்டுல இருக்கா. நானும் வேலைக்கு போயிருந்தேன். அவளை வேணா அங்க அனுப்பி வச்சிருங்களேன். அவ நல்லா பாத்துக்கிட்டு வரலாம். அவ எங்க என்ன பாப்பா, அவளுக்கு எங்க பார்க்க தெரியும். அவளே சின்ன பொண்ணு, அவளே நாம நம்ம வீட்டுல பாத்துட்டு இருக்கோம். இதுல வேற எப்படி அக்கால பாத்துக்கிடுவா? அது வந்து எங்க எனக்கு டூட்டிக்கு நேரம் ஆயிட்டு. அதான் சொல்ல வந்தேன், கொஞ்ச நாளைக்கு வேலையை விட்டுரு. கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு எல்லாம் போக வேண்டாம், வீட்டுல இருந்து அக்கால பாத்துக்க. அவிய அக்கால பாக்கிறதுக்கு நீங்க உங்க வேலையை விடணுமா? எங்க அப்பெல்லாம் டக்குன்னு வேலையை விட முடியாது. கொஞ்சம் 6 மாசத்துக்கு நான் வேலையை விட முடியாது. அக்ரிமெண்ட் அப்படிதான் போட்டிருக்கேன். நான் வேலையை விட்டு நிக்கணும்னா நிறைய ரீசன் சொல்லணும். முடியாது. பெரிய வேலை, ஒரு நாளைக்கு 200 300 வேலைக்கு போறேன். கோடி கணக்கில் வரணும் வந்துக்கிட்டு ஏன் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கா? வீட்டுல இருந்து அக்கால பாரு. நான் 200 ரூபாய் வாங்குறது எனக்கு கௌரவம். உங்க அக்காக்கு வேலைக்காரியா இருக்கதை விட. அது வந்துங்க அக்கா தானே, பாக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, இனிமே நீ வேலைக்கு எல்லாம் போக வேண்டானே. சரிக்கா, அவ உன்னை பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டா. நான் பாத்துக்கிறேன். ஆனா வீட்டுல இருந்து பார்க்க முடியாது. காலையில சோறு கறி எல்லாம் பொங்கி வச்சிருந்தேன், சாப்பிடட்டும். நான் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வருவேன். நீ போயிட்டு வேலைக்கு அக்கா வீட்டு தனியா இருக்கணுமா? அதான் சோறு கறி எல்லாம் பொங்கி வச்சுட்டு போறேனே. இருக்கட்டும், சாயங்காலம் வந்து பாத்துக்கிறேன். எனக்கு பகல்லதமா ரொம்ப பயமா இருக்குது. இல்ல ஆளு தானே இருக்கணும். அன்னக்கிளி இருக்கா, இந்த மலர் இருக்கா. அது போக வீட்டுல ஆனந்தி எல்லாம் வீட்டுல அப்பப்ப வீட்டுக்கு வரதான் செய்வா. செக்கெட்டுக்கு போனா தேர்மொழி வீட்டுல இருக்கா. எல்லாருமே வீட்டுல தானே இருக்கோம். நான் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. நீ இருந்து பார்த்த மாதிரி இருக்குமா? அவங்க என்ன பச்சை பிள்ளைய நான் இடுப்புல தூக்கிட்டாலே எதுக்கு? எங்க சாப்பாடு கொடுத்து அவங்க மட்டும் ரெஸ்ட் எடுக்க போறாங்க. மத்த நேரம் பாக்கிறதுக்கு ஆள் இருக்குது. நீ இருந்து பார்க்கணும். அக்கா வேலைக்கு போவாங்கல்ல. ஆமா, அப்படி லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குதா? எனக்கு ஏன் 200 ரூபாய் லட்சம் ரூபாய்க்கு சமம் தான். நான் யாருக்காக வேலையெல்லாம் விட முடியாது. நான் வேலையை விடணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். தமிழ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ என் அக்கா பார்க்க ஆள் இல்லாம வந்திருக்கா. அக்கால கவனிக்கிறது தன்னோட கடமை. கடைசி வரைக்கும் அக்கால கவனிக்கிறது என் பொறுப்பு. அவங்க புருஷன் எதுக்கு இருக்காரு? என்ன பேசுற? தப்பா எடுத்துக்காதீங்க மேனி. அவரோட பொண்டாட்டியா அவரோட தான் பார்க்கணும். உங்க தம்பிக்குன்னு குடும்பம் இருக்குது. உங்களை கூட கவனிக்க முடியாத அளவுக்கு உங்க புருஷனுக்கு அப்படி என்ன வேலை? இல்ல உங்களை கவனிக்காம போட்டுட்டு போய் அவர் யாருக்காக சமத்தம் பண்ணிட்டு இருக்காரு? உங்க புருஷனை கொஞ்ச நாள் பார்க்க சொல்லுங்க மேனி. என்னல உன் பொண்டாட்டி இப்பெல்லாம் பேசுதா? அவ பிசினஸ் விஷயமா வெளியில போயிடுறாங்க. உங்க வீட்டு கஷ்டம் போறதுக்காக தானே உங்க புருஷன் உழைக்க போயிருக்காரு. இதை விட்டுட்டு போறான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என் குடும்ப கஷ்டம் தீரணும்னு நான் வேலைக்கு போய் தான் ஆகணும். உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக உங்க புருஷன் போன மாதிரி என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நான் போகணும். இப்போ உங்க காப்பாத்துறதுக்காக நான் எதுக்கு வேலைக்கு போகாம இருக்கணும்? உனக்கு ஈவரக்கமே இல்ல, ஒரு மனிதாபிமானம் இல்ல. நீ ஒரு பொம்பளையா? நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு இப்படிலாம் பேசாது. முதல்ல நமக்கு குடும்பம் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் குடும்பத்தை பாரு, அப்புறம் வேலைக்கு போகலாம். நல்ல பொம்பளை, குடும்ப பொம்பளைனா குடும்பத்துக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பா. உங்க அன்னைக்கு அம்மா கிட்ட பேச்சாலு அவங்க கூட அதுதான் சொல்லுவாங்க. சத்தியமா சொல்ல மாட்டாங்க. என் குடும்பத்தை எந்த அளவுக்கு கரையேற்றுமோ நான் அந்த அளவுக்கு கரையேத்திட்டேன். இன்னும் என் அக்கா, என் அம்மா, என் தம்பின்னு சொல்லி வந்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. எல்லாமே ஒரு லிமிட் தான். எல்லை தாண்டாதீங்க. உங்க அக்கா நான் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லலையே. உங்க அக்கால பாக்குறேன். உங்க அக்காக்கு சமைச்சு வைக்கிறேன். உங்க அக்கா துணிமணி துவைச்சு போடுறேன். உங்க அக்கால ஒரு நல்ல டாக்டர்ட்ட கூட்டிட்டு போறேன். என் கடமை என்ன உண்டு அதை தவறாம செய்றேன். ஆனா உங்க அக்காவுக்காக என் வேலையை விட முடியாது. அப்படி என் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்க அக்கால எல்லாம் கவனிச்சிட்டு இருக்க முடியாது. உங்க அக்காவுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவங்க புருஷன் இருக்காங்க, அவங்க பிள்ளைங்க இருக்குது. பரவாயில்ல, அவங்க எல்லாம் உங்க காரியத்துல கரெக்டா இருக்கும்போது நான் மட்டும் என் வேலையை விட்டுட்டு உங்க அக்கால பார்க்கணுமா? ஆனா என்ன உங்களுக்கு குழந்தையா? நல்ல விவரமான புள்ள தானே, பெத்த தாயை கவனிக்க தெரியாது. அதிக பேசிக்கிட்டு நான் பண்ணாத. நான் சொன்னதை மட்டும் செய். வேலைக்கு போக கூடாதுன்னா போக கூடாது. வீட்டுல இருந்து எங்க அக்கால கவனிச்சுக்க. அதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும். நான் முக்கியமா உன் வேலை முக்கியமான முடிவு பண்ணிக்க. என் அக்கால நான் பார்க்கணும். அவ ஒரு 10 நாளைக்கு இங்க இருப்பான். ஒரு 10 நாள் மட்டும் லீவ் போடு. விடுங்கக்கா, வாக்குவாதம் பண்ணிட்டு கிடக்காதீங்க. அவரு ஒரு குடத்துல தான் இறங்கியிருக்கேன். உங்களுக்கு வேலையை நான் பாத்துக்கிறேன். ஒரு 10 நாள் வீட்டுல இருங்க. அதே வேண்டாக்கா, இருக்க பிரச்சனையே நமக்கு தாங்க முடியல. நம்ம வேற கம்பெனி வைக்க வேண்டியிருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா நம்மளால எதுவும் மூவ் பண்ண முடியாது. சரி, 10 நாள் தானே எங்க தமிழ் வீட்டுல இருப்பா. கவனிச்சுக்குவா, நல்லா கவனிச்சுக்குவா. என்ன
கணேசே யாருக்கிட்ட நல்லா பாத்துக்கறானே மைனி உள்ள வாங்க அம்மா அம்மா நிக்க கூட முடியல ஏங்க ஒரு ரூம் இருக்கா தமிழ் ரூமா என் ரூம்ல மட்டும் தான் கட்லு ஏசி எல்லாம் இருக்குது. அந்த ரூம் எடுத்துக்கக்கா. எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்காரு கணேசன். இவ்வளவு நாள் அது அன்னைக்கு நோயில கூட படுத்திருந்தாங்க. அன்னைக்கு கூட இந்த ரூம் கொடுக்கறதுக்கு அதுக்கு மனசு வரல. இன்னைக்கு அவங்க அக்காவுக்கு கொடுக்க போதான். என் ரூம் எடுத்துக்கக்கா. சரியா? கட்டிலாம் கிடக்கல. நான் கட்டில என்ன படுத்துக்கிட மாட்டேன். ஏசி தான் இருக்குல்ல ஐயா? ஏசி இருக்கு, கட்டில் இருக்கு, எல்லா வசதியும் இருக்குது. அந்த ஒரு ரூம்ல தான் எல்லா வசதியும் இருக்கும். எடுத்துக்கக்கா. ஏம்மா எனக்கு ஏசி இல்லாம இருக்க முடியாது. நான் கட்டில போய் கொஞ்சம் குறுக்கா சைக்கணும். பாத்துப்போ சாயங்காலம் டேரக்டா போலாம். இல்லையா கொஞ்சம் ஓய்வெடுத்தா சரியா போயிடும். தமிழே சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் அப்பப்போ பால் ஜூஸ் அந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் கொடுத்துருனே. ரொம்ப பலவீனமா இருக்கேன்னு நினைக்கேன். சரி சரி நான் ரூமுக்கு போறேன். ஒரு காபி மட்டும் கொஞ்சம் போட்டு கொண்டு வந்துருமா? சரி. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. அது இது தொலைச்சலி மாவு மாதிரி இருக்குது. ஆமா இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. நான் தமிழ்கிட்ட தானே கேட்டேன். இல்ல இந்தாங்க நான் போட்டுட்டேன். இந்தாங்க குடிங்க. எனக்கு சீனி குறையா இருக்கணும் பாத்துக்க. நான் குறையாத போட்டுக்கேன். இந்தாங்க குடிங்க. கொண்டா. இந்த ரூம்ல கட்லிட்டு இருக்கும். அந்த கவருக்கு வேற கொஞ்சம் மாத்திருதியாமா? பழைய கவர் தான் போட்டிருப்பா. பெட்ஷீட் எல்லாம் கொஞ்சம் மாத்தி பறிக்கிட்டாமா. எனக்கு பழசு ஒத்துக்கிடாது. இதை குடிச்சிட்டு இருங்க. நான் அதுக்குள்ள பெட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அவ அனனியவங்க அவ மேல பாட்டு கேட்டுட்டு இருந்தா. அவளுக்கு கொஞ்சம் ஜூஸ் கொஞ்சம் போட்டு கொடுத்துருமா. அவ என்னடி சாப்பிட்டாலோ தெரியல. அவளுக்கு ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் போட்டு கொடுத்துருதியாமா? சரிங்க நான் வேலை பார்த்துட்டு வரேன். உன்கிட்ட நான் எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வெள்ள நீ பார்க்காதே. அவ அனனி எப்படி இருக்கா அப்படி நீ இருக்க வேண்டியதானே? நீ எதுக்கு இப்ப இவங்களுக்கு காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுத்த? பார்த்தல இப்ப அனனிக்கு நீ ஜூஸ் கொண்டு கொடுக்க போணுமா? அவங்க பொதறிக்கு நீ வேலைக்காரி மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா இருக்காத இல்லனா விட்டு பக்கம் போ. உங்களுக்கு நான் யாருக்கு சொல்லிருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி வெள்ள நீ பார்த்துட்டு இருக்காதே. ஏமா அவ நீ வேலைக்காரி மாதிரி சொல்லிட்டு போறல்ல? என் அத்தைய வேலை வாங்குறதை விட நான் செஞ்சா பரவாயில்ல. என் அத்தை தான் யார்கிட்டயும் அப்படி இருக்க கூடாது. நான் யார் வீட்டுல பண்றேன்? எங்க அத்தை வீட்டுல பண்றேன். மத்தவங்க என்ன நினைச்சா எனக்கு என்ன? என் அத்தைக்கு வேலை குறைஞ்சா போதும். என் அத்தை இந்த மாதிரி வேலைகளை செய்யாம வந்தா போதும். யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. நான் காப்பி பண்ணி கொடுக்குறேன்னா உங்களை தான் காப்பி போட வச்சிருப்பாங்க. வேண்டாத்த, இது வரைக்கும் நீங்க கெத்த இருந்துட்டீங்க. இனியும் அப்படியே இருங்கத்த. எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சிமையிலத்த. என் வயசுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா? நான் செஞ்சிடலாத்த. நீங்க செய்ய முடியாது. நீங்க செய்யவும் வேண்டாம். நீ உன்னை வேலைக்காரி மாதிரி நினைக்கிறாங்க. எனக்கு மத்தவங்க எப்படி நினைக்கிறாங்க எனக்கு கவலை இல்லத்த. நீங்க இப்ப நான் வேலை செய்யக்கூடாதுன்னு பதறிக்கிட்டு எனக்காக சண்டை போட்டீங்க பாருங்க. அந்த பாசம் போதும் தான் எனக்கு. என் தம்பி பொண்ணுங்கிற பாசம் வச்சிருக்கீங்களே அது போதும் தான். இந்த பாசத்துக்காக தான் நான் இங்க வந்தேன். என் நான் எங்க வீட்டுல இந்த வேலை செஞ்சதே இல்லையா? நீங்க கஷ்டப்பட்ட மதனத்தை நானும் கஷ்டப்பட்டேன். 2 ரூபா துட்டுக்காக எத்தனை வீட்டுல நான் தண்ணி எல்லாம் எடுத்து கொண்டு கொடுத்துருக்கேன். அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. காலேஜ் பஸ்ல போறதுக்காக 200 ரூபாய்க்கு வீடு விட நான் தண்ணியெல்லாம் எடுத்து கொண்டு கொடுத்துருக்கேன். எனக்கு இதெல்லாம் பழக்கமான ஒண்ணுதான். இல்லம்மா இது உனக்கு உரிமை இருக்குல்ல. அவ அனனியா மட்டும் எப்படி இருக்கா? உங்க மனசாட்சி தொட்டு ஒரே ஒரு உண்மை மட்டும் சொல்லுங்க. அனனியாவை பாக்குற மாதிரி நீங்க என்ன பாக்குறீங்களா? அவளை விட என் மேல நீங்க பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அவ பிடிக்க முடியாத இடத்த நான் பிடிச்சிருக்கேன். அது போதும் தான் வேலைக்காரி மாதிரி இருந்துட்டா கூட பரவாயில்ல. அத்தை யார்ட்டையும் வேலைக்காரியா இருந்துடக்கூடாதுன்னு முன்னுக்குட்டி காப்பி கொண்டு வந்து கொடுத்தா பத்தியா? தான் வாலிய பிள்ளைங்கதையும் மறந்து அவங்க நம்ம வேலைக்காரியா தான் நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சோம் சரின்னு மண்டையாட்டிட்டு போனா பத்தியா? தொரசரி நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கா. குணம் உள்ள பிள்ளை. யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோம்? சொல்லுங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் கூப்பிட்டு விஷயத்த சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க? அவங்க பார்த்து விஷயத்த சொல்லுங்க. சரி. இந்த அன்னைக்கு கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். உங்க அண்ணனை மட்டும் கூப்பிட்டு விஷயத்த சொல்லுங்க. சரி. அண்ணே ஒருத்தரண்ணே. என்னடா தருணே? என்ன விஷயம்? இவங்க கிட்ட ஒன்னும் சொல்ல வேண்டாம். உங்க அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லிட்டு கிளம்புங்க. அது வந்து பாட்டி. என்னையா என்னாச்சு? அண்ணனை பார்க்க வந்தேன். இது என்ன புதுசா அண்ணனை பார்க்க வந்தேன்? அதான் சொல்றாங்கல்ல பாட்டி அண்ணனை பார்க்க வந்தேன்னு. வேற கேள்வியே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பேசுனேன். இல்ல உள்ள புள்ளிட்டு கிடக்காங்கல்ல அதான். சரி உங்க அண்ணனை கூப்பிடுங்க. பாட்டி அண்ணனை பார்க்கணும் அதான் வந்தேன். என்ன வைக்கண்ணே? என்னன்னு சொன்னேன்? எதுக்கு? அதான் சொல்றாங்கல்ல பாட்டி
அவங்க கிட்ட ஏதோ பேசணுமா, பேசட்டுமே. அன்னைக்கிட்ட பேசணும் பாட்டி. ஓ, என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லையா? சரிப்பா. இந்த பாவத்துக்கெல்லாம் உனக்கு பூமியில தண்டனை இருக்குடி. எவ்வளவு பெரிய மனுஷி. இவங்க பேச மாட்டாங்களா? இவங்க கிட்ட ஒரு நேரம் உட்காந்து பேச மாட்டோமான்னு எத்தனையோ பேர் கியூல நின்றுட்டு இருக்காங்கடி. அப்பேற்பட்ட மனுஷன் அலட்சியப்படுத்திட்டல நீ. என்ன உங்க அண்ணன் என்ன காணும்? பரவாயில்ல, உனக்கு வேற எந்த பாவத்துக்குள்ள தண்டனை கிடைக்காம போகலாம். ஆனா இந்த மனுஷி உட்கார வச்ச பாரு, இதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும். தருணே, பொண்ணு என்ன எங்கண்ணா? ஏன்னா அண்ணன் உள்ளதான் உட்காந்துருந்தா, வெளியில கிளம்பிட்டு இருக்கான். என்ன வெளியில கிளம்புறானா? ஆமா, தேன்மொழி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறான். வெளியூருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்குண்ணே? அவன் சாகுதுக்கு பேசாம எந்த வேலையை வந்து அந்த வேலையை மட்டும் பாரு. இல்லடா, தேன்மொழிக்கு கொஞ்சம் மன பிரச்சனை மாதிரி இருக்கு. அதான் வெளியூர்ல ஒரு ஸ்பெஷல் டாக்டர் இருக்காரா, அங்க தங்கி அவ பாப்பணும் ட்ரீட்மெண்ட். அதான் அங்க கூட்டு போறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். அப்படியா? அப்ப போயிட்டு வரதுக்கு 10 நாள் கிட்ட ஆகும். என்னடா? இல்ல அது வந்து பரவாயில்ல, அவன் கிளம்பட்டும். நீ என்கிட்ட சொல்லு. என்ன? சரி, எங்க அண்ணனை கூப்பிடல வைக்கலன்னு நீங்க எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல. பேச வேண்டியவங்களே நீ உட்கார வச்சுட்ட. இனி எங்க அண்ணன் வரலாம் அவசியம் இல்ல, என்கிட்ட சொல்லலாம். அது வந்து ஆமா, நீங்க வேணும் வீட்டுக்குள்ள போறீங்களா? ஏன்யா? அடிக்கடி நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, மதியாத தலைவாசல் விரிக்க கூடாதுன்னு. வேண்டாமா, நீங்க இங்க இருக்க வேண்டாம், உள்ள போங்க. என்னதான் இவன் குத்தி காட்டுறான். அண்ணே, இல்லடா, அங்க உள்ள போட்டோம். பண்ணி முன்னாடி முத்துக்களை போடக்கூடாது. ஏன்னா முத்து விளையாடப்பட்டது. கண்ட பண்ணி முன்னாடி உட்காரக்கூடாது. அப்படியே செருப்பு சாணில முக்கி அடிச்ச மாதிரி இருந்திருக்குமே. யாருக்கிட்ட? எங்க அண்ணன் கிட்ட. ஆமா, நீங்க போங்கம்மா. இல்லையா, இருக்கட்டும். என்ன சொல்ல வந்திருக்கான்னு கேளு. ஏதாவது பிரச்சனை பண்ணிடக்கூடாதுல்ல. அவளெல்லாம் திருத்த முடியாதுமா. அவ பிரச்சனை தான் பண்ணுவா. நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் குடும்பத்தை பிரிக்க விட மாட்டேன், பயப்படாதீங்க. என்னன்னு கேளியா? தரணும் சொல்லு. அவனுக்கு சிரிப்பா பாரு. என்னடா? அது ஒண்ணு இல்ல. சரி, ஒண்ணு இல்லையாண்டா, அப்ப கிளம்பு. இல்ல மாமா, ஒரு முக்கியமான விஷயம் தான். பெருசா ஒண்ணு இல்ல. வீடு எடுத்திருக்கோம்ல. வீடு எடுத்துட்டீங்களா? சரி. நாங்க வார வெள்ளிக்கிழமை எங்க புது வீட்டுக்கு குடியேறலான்னு முடிவு பண்ணிருக்கோம். யாரு? நானும் என் புருஷனும் தான். என்ன அழகடி பேசிக்கிட்டு இருக்க? பால் காய்ப்புக்கு வர முடிஞ்சா கண்டிப்பா வாங்க. ஓ, வார வெள்ளிக்கிழமை காலையில 8 மணிக்கு பால் காய்ப்பு. தருணே, என்னடா இதெல்லாம்? வீட்டை புக் பண்ணி வீடியும் வாங்கி வீட்டுக்கு தேவையான பொருளையும் வாங்கி வச்சாச்சு. வார வெள்ளிக்கிழமை பால் காய்ப்பு. முடிஞ்சா எல்லாரும் வாங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. என்னங்க வாங்க. புருஷன் யாருக்கிட்ட சொல்லணும்ல. உனக்கெல்லாம் பிறந்த வழியே கிடையாது. பிறந்த வழி தான் ஒண்ணும் கிடையாது உனக்கு. நீ ஒத்தக்கட்டி தானே பிறந்த. அவனுக்கு மட்டும்தான் சொந்த பந்தம் இருக்குது. அதனால அவன் வழியா இருக்கு சொல்லி தானே ஆகணும். வானில சொல்லுக்கு ஆள் இல்லையே. என்னடா தருணே? ஆமாண்ணே. என்னடா பாதுகாப்பு வெள்ளிக்கிழமையா? ஆமாண்ணே. டவுன்லயா? மெயின் இடத்துல தானே. அப்புறம் வயக்காட்டுக்கு அங்க இருந்து வரப்போற? அது வந்து அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வயக்காட்டுக்கு வேற யாராவது ஆள் வச்சு பாருங்க. இனிமேல் என் புருஷன் வயக்காட்டு வேலைக்கு எல்லாம் வர மாட்டாரு. இங்க என்ன பண்ணுவியா? ஆபீஸ் வரைக்கும் போறாங்க. ஆபீஸ் வரைக்கும் போறானா? முட்டாள் பொண்ணு மாதிரி யோசிக்கிறான். சரி, எங்களுக்கு வேலை இருக்குதே, நாங்க கிளம்புறோம். டேய், அந்த வீட்டை சத்த வித்து போடுறா. என்னது? அந்த வீடு இருக்கு, அவன் எப்படி அங்க வருவான்? நான் எல்லாம் எப்படி பண்ணியாச்சு. பால் காய்ப்புக்கு வந்தா வாங்க, இல்ல வராம போங்க. தேவையில்லாம எது பேசிட்டு இருக்காதீங்க. எங்க வாங்க. தருண் சார், வாங்க வாங்க சார். டேய், என்ன எப்படி இருக்க? அன்னை பொருள் அப்படியே, அன்னை பொருள் நல்லா இருக்க. வாங்க சார். தேவா சார், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னாச்சு? இங்க என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல சார். பொண்ணு தெரியுங்க, வெளியில போறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். தருண், சொல்லுங்க சார். உன் வயக்காடெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும், வரியா? ஏன் வயக்காடா? ஆமா, உன் வயக்காடெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன, வாங்க நான் கூட்டிட்டு போறேன். என்ன திடீர்னு? இவ்வளவு நாளும் மற்ற வேலைகளுக்காக ஓடிட்டோம். இனி கொஞ்சம் விவசாயங்களை பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். அதான் குமார் வயக்காடெல்லாம் விற்க போறதா சொல்லிட்டு இருந்தாரு. விற்க போறதா? யார் சொன்னா? குமார் தான். பார்க்க ஆள் இல்ல, கொஞ்சம் நிலத்தை விற்க போறேன்னு சொன்னாரு. நான் முந்தனத்தை தச்சுல பார்த்தேன், அப்பதான் சொல்லிட்டு இருந்தாரு. யாரோ ஒருத்தங்க எடுக்கிற பொருள் நான் எடுத்தா நல்லா இருக்குமே யோசிச்சேன். அது வயக்காடு கொடுக்கறது. அது வந்து தருண், நீ தான் எனக்கு இங்க சொல்லி கொடுக்கணும். நீ என் கூட தான் இருக்க வேண்டியது இருக்கும். உங்க கூடயா? ஆமா, தோட்டத்துலதான். கொஞ்ச நாளைக்கு என் கூட நீங்க இருக்க வேண்டியதா இருக்கும். சரிங்க சார். நாங்க டவுனுக்கு போறோம். டவுனுக்கா? எதுக்குமா? நாங்க தனி கொடுத்தன போறோம். தனி கொடுத்தனமா? அழகான கிராமத்தை விட்டு எங்கம்மா போற? டவுனுக்கு. டவுனா?
அங்க இருக்க மனுஷங்க எப்படா கிராமத்துக்கு வந்துருக்காங்க, நீ என்னமா புதுசா யோசிச்சிருக்க? அவன் மூளை எப்பவுமே அப்படிதான் யோசிக்கும். இல்ல வாங்க கிளம்பலாம். இங்க பாருங்க சார், வயக்காடு யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் கேளுங்க. ஏன் போச்சு இங்க வயக்காட்டு வேலைக்கெல்லாம் வர மாட்டாரு. அவர் இனி ஆபீஸ் வேலைக்கு தான் போவாரு. நான் தருண் கிட்ட பேசிக்கிறேம்மா. நான் தான் பேசுவேன், அவர் பேச மாட்டாரு. நான் தருண் கிட்ட பேசணும். அதான் சொல்றேன் சார், உங்களுக்கு புரியுதா புரியல? வயசாயிட்டா உங்களுக்கு புரியாதான்னு கேட்க. வயசானால இந்த பிரச்சனை தான் போலுக்கு. உதயா புருஷன் வர மாட்டாரு சொல்லல. உங்களுக்கு புரியுதா புரியலையா? என் புருஷன் வர மாட்டாரு. இந்த கொத்து வழிய வேற எங்க வச்சுக்க, சொட்டையை எண்ணிடுவேன். அப்படின்னா கத்தக்கூடாது, அவசியம் இல்லாததுக்கு கத்தக்கூடாது. பொண்ணுங்க வாயில ஞானமா வார்த்தைகள் வரணும். நீ கத்துனா ஏதோ இருக்கிற யாரும் பயப்பட மாட்டாங்க. பொண்ணு எரிஞ்சிருவேன். என்னங்க யாரோ ஒருத்தர் வந்து என்ன திட்டிட்டு இருக்காரு, பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நீ அவனை தனி கொடுத்து கூட்டு போகாம இரு. ஆனா அவன் வயக்காட்டு வழிய போப்போம். ஏன் கூட கொஞ்ச நாள் வயக்காட்டுல தான் இருப்போம். தேவைப்பட்ட அவனை பார்க்கணும்னு அவனுக்கு தோணுச்சுன்னா உன்னை பார்க்க வருவான். அத சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இப்படி அடுத்தவங்க பொண்ணு கத்துறத முத நிப்பாட்டுங்க. நாகரிகம் தெரியாது. என் புருஷனை எங்க அனுப்பணும் அனுப்ப கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். என் புருஷன் உங்க கூட வர மாட்டாரு. நாங்க டவுன்ல போய் வாழ போறோம். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. ரொம்ப பேசுன போடான்னு மூஞ்சில அரைஞ்சிருவேன். என்ன பொண்ணு தண்ணி வந்து இந்த மாதிரியா இருக்குது? அப்படி பேசுறது கோப்படுறது எல்லாம் அப்படியே இருக்குது. என்னடா ஒரே குழப்பமா இருக்கு. தரம் உன் கூட நான் இருக்கிறது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல. சரி, டவுனுக்கு போனாலும் நான் உன் கூட இருப்பேன். வயக்காட்டுல 10 நேரம் இருக்கலாம், டவுன்ல 10 நேரம் இருக்கலாம். நான் எப்படி டவுனுக்கு தானே சில விஷயங்களுக்காக போகணும், உன் கூட இருக்கேன். ஹலோ, யார் நீங்க? நீங்க எப்படி என் வீட்ல இருக்கலாம்? நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க யாரு என் வீட்டுக்கு வரதுக்கு? ஒளியா விருந்தாளியான்னு கேட்க. முத கூப்பிட்டதான் ஒரு வீட்டுக்கே போகணும். பேச நான் வாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அசிங்கமா இல்ல? சார் நீங்க என் கூட இருங்க. போடி, நீங்க என் கூட இருங்க சார். நான் இருக்கணும், உன் கூட தான் இருக்கணும். ஆனா ஒண்ணு, பால் காய்ப்பு வேணா வச்சுட்டு மிஸ்ஸஸ் போட்டோம், நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு போகலாம். எனக்கு இங்க கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் கிடக்கு, அதை முடிச்சுட்டு அப்புறமா போய்க்கலாம். சரி. இவர் எப்ப நினைக்கிறேன், இல்ல எப்பதான் இவரு. அப்பா தருண் வா, நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, போயிட்டு வரலாம். சரிங்க சார். நமக்கு வீட்டு வேலை ஏகப்பட்டது கிடக்கு. ஏன் பாட்டி, இதெல்லாம் நீங்க தட்டி கேட்க மாட்டீங்க? நீல என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டியா? உன் குடும்பத்துல நான் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, அதான் தலையிடல. அவர் யாரு எங்க கூட இருக்கிறதுக்கு? இல்ல என் புருஷனை விட மாட்டேன்னு சொல்றதுக்கு அவர் யாரு? இது யாருமே கேட்க மாட்டீங்களா? கேட்க முடியாது. உன் புருஷனை போக சொல்லுவான். உன் புருஷன் மட்டும் போக சொன்னா போதும்ல. தருண் நீயே சொல்லு. அவர் என் கூட இருப்பாரு, நான் இப்போதைக்கு அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். எப்படி கூட்டு போகணும்னு எனக்கு தெரியும். இவர் யாரு? இவரை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்பா பொண்ணு இப்போதைக்கு எங்கேயும் போக வேண்டாம், அவன் இங்க இருக்க சொல்லு. சரி. யார் இவரு? அப்புறம் ரோஹிணி இங்கதான் இருக்கா, இங்க ரூம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவளே எங்க கூட இருக்கிறதுக்கு வந்துட்டா. சரி, நான் கொஞ்ச நாள் உங்க கூட இருக்கலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே? ஐயோ அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க தாராளமாக இருக்கலாம். இவர் எப்போ இருக்குமோ? எப்போ இவரா சொல்லட்டும். இவர் கண்டிப்பா சொல்லுவாரு உங்க அப்பா. எங்க அப்பா வந்திருக்காரு, இவர் எங்க அப்பா தான். நீங்க தாராளமா இருங்க, நான் தெற்கு வீட்டுக்கு போயிடுறேன். சரி. பொண்ணு சொன்னா கேட்கணும், ஆனா அவ தப்பான ஆலோசனை கொடுத்தா செவட்லயே கொடுக்கணும். உன்னை பாதாளத்துல தள்ளதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கா, மண்டி ஆட்டிக்கிட்டு இருக்கா. இந்த குடும்பத்துக்கு பிரிஞ்சு போனா உன் நிலைமை என்ன ஆகும் தெரியாது உனக்கு. அதெல்லாம் எங்க அண்ணன் மாதிரி என்ன விட மாட்டாங்க, அந்த நம்பிக்கையில தான் இருந்தேன். என்னடா சொல்ற? அது எப்படி நாங்க விடுவோம்? அவ இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதுல எங்க தம்பி நாங்க விட மாட்டோம். உயிரே போனாலும் என்ன விட்டு கொடுக்க மாட்டானுங்க. அவ கொஞ்ச நாள் ஆடிட்டு போட்டு பண்ணி விட்டு இருக்க. அப்படி சில விஷயங்களை சாதமா விட முடியாது. புதுசா போன மாறினவங்க நம்ம என்ன தப்பு பண்றோம்னு தெரியாம எந்த எல்லைக்கும் போய் வழி வாங்குவாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க நல்லவங்களாவே இருந்திருப்பாங்க, அவங்க கெட்டவங்களா இருந்து பழக்கம் இருந்திருக்காது. அதனால இப்ப எது பெரிய பாவம் எது சின்ன தப்புன்னு எதுவுமே அவங்களுக்கு புரியாது. இப்ப அவங்க மண்டை குழம்பி போய் தான் இருப்பாங்க. இப்ப செய்யறதெல்லாம் சரியாதான் அவங்க கண்ணுக்கு போடும். ஏன்னா நல்லவங்களா இருந்து கெட்டவங்களா மாறி இருக்காங்கல்ல, ரொம்ப தப்பான வழிக்கெல்லாம் போவாங்க. அதெல்லாம் எல்லாம் மீறி விட மாட்டோம். எல்லாம் மீறி போச்சுது. என்ன சொல்றீங்க? எல்லாம் கை மீறி போச்சுது. இல்ல இல்ல, நான் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் சொல்ற விஷயம் வேற. எல்லாம் கை மீறி போச்சுது. அதனால நான் உடனே கிளம்பி வந்தேன். இதுக்கப்புறமா தாமதிக்க வேண்டாம், நான் சொல்றதை மட்டும் செஞ்சா போதும். இது பெரிய பிரச்சனை வந்து நிற்கும். ரொம்ப கை மீறி போய்கிட்டு இருக்கு. சரி, இது நான் உங்க கூட தான் இருக்க போறேன். போக போக நான் யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு இப்பவே தெரியும், எனக்கு எப்பவோ தெரியும்பா. பொண்ணுத்திரைக்கு தெரிய வேண்டாம். அப்பா பொண்ணுத்திரைக்கு ஆபத்து நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. அவனுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். நான் யாரு என்னன்னு அவனுக்கு எதுவும் தெரிய வேண்டாம்.
நான் உங்க கூட இருப்பேன். ஒரு தகப்பனா என் பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. என் பிள்ளைங்களை நான் காப்பாத்தலாம். திருப்பு நான் தவறி விட்டுட்டேன். இந்த திருப்பு நான் தவற விட மாட்டேன். என் பிள்ளைங்க தெரியக்கூடாது, பெரிய விட மாட்டேன். என் பிள்ளைங்களுக்கு துணையா நான் இருக்கேன். அக்கா